உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு இன்று காலை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் பிற்பகலிலேயே மேல்முறையீடு செய்தார் செந்தில் பாலாஜி. என்ன செய்யப்போகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கைது செய்யப்படுவாரா செந்தில் பாலாஜி என்ற கேள்வியும் இந்த நிலையில் முன்வைக்கப்படுகிறது. பெரும்பாலான வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை கைது நடவடிக்கையை மேற்கொள்வது இல்லை என்ற தகவலும் தெரிய வந்திருக்கிறது. அந்த கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இன்று காலை செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி நகரும்? செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா அல்லது அப்படி இல்லை என்ற பட்சத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை சென்னை நீதிமன்றம் இன்று காலை தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அவசர வழக்காக நாளைக்கு விசாரணைக்கு எடுப்பதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் லஞ்ச ஒழிப்பு துறை பதிவு செய்யக்கூடிய வழக்குகளில் அவர்கள் பெரும்பாலும் கைது நடவடிக்கையை மேற்கொள்வது கிடையாது. ஊழல் புகார்கள், முறைகேடு புகார்கள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது உள்ளிட்ட இது போன்ற வழக்குகளும் பொதுவாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பதிவு செய்வார்கள். அவர்கள் ஒரு வழக்கை பதிவு செய்யும் பொழுது அடுத்தபடியாக அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சாட்சியங்களை அழைத்து விசாரணை நடத்துவார்கள். உதாரணத்திற்கு ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் நிலமோ அல்லது கட்டிடமோ சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த உதாரணத்திற்கு ஒரு நிலம் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த நிலத்தினுடைய அளவு உண்மைதானா, அதனுடைய உண்மையான மதிப்பு என்ன என்பதை தாசில்தார் உள்ளிட்டோரை அழைத்து விசாரிப்பார்கள். ஒருவேளை ஒரு கட்டிடம் சேர்க்கப்பட்டு இருக்கிறது, வீடு, அலுவலகம் போன்ற கட்டிடங்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்றால் பொதுப்பணித்துறையை சேர்ந்த ஒரு பொறியாளரை வரவழைத்து இதில் கூறப்பட்டிருக்கும் அந்த கட்டிடத்தினுடைய மதிப்பு, தன்மை குறித்த தகவல்களும் நிஜத்திலும் அது உண்மைதானா போன்ற தகவல்களை எல்லாம் சாட்சிகளிடம் விசாரணை நடத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புவார்கள். இது போன்று உங்களிடம் உங்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, இந்த விவரங்கள் எல்லாம் இருக்கிறது, இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன, பதில் என்ன என்று கேள்வி கேட்பார்கள். அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் சார்பில் விளக்கம் அளிக்கப்படும். அதனைத் தொடர்ந்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்தும். இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கும் வரை முதல் தகவல் அறிக்கை என்ற நிலையில்தான் அந்த வழக்கு இருக்கும். அதன் பின்னர் தான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சாட்சிகள் விசாரணை, சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை எல்லாம் அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்பட்டது. இது போன்றுதான் பொதுவாகவே லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணை என்பது இருக்கும். தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளில் இதுவரை இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இருவருமே முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா அவர்களும் அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஆகிய இருவரும் தான் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை தவிர பெரும்பாலான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளில் கைது நடவடிக்கையை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொள்வதில்லை. இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு கொலை வழக்கு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரணை நடத்துவதற்கான தேவை இருக்கிறது. இதற்காக இந்த கொலையை செய்தார், அவர் தனியாக செய்தாரா, கூட்டு சதி இருக்கிறதா, பின்னணி என்ன, எதற்காக செய்தார், இது போன்ற காரணங்களை தெரிவிக்க வேண்டும். மற்ற குற்ற சம்பவங்களாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து விடக்கூடாது, அதே போல ஆவணங்களை அழித்து விடக்கூடாது போன்ற செயல்களை தவிர்ப்பதற்காக சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து தங்கள் காவலில் எடுத்து விசாரிப்பார்கள் அல்லது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பார்கள். இதுதான் மற்ற குற்ற வழக்குகளை பொறுத்தவரைக்கும் நடைமுறை. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக ஏற்கனவே போதுமான அனைத்து ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அவர்கள் கண்டுபிடித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் பதவி காலத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்கள், மற்ற என்ன விதமான முதலீடுகளில் அவர்கள் செய்திருக்கிறார்கள், பினாமி யாரேனும் இருக்கிறார்களா போன்ற அனைத்து ஆவணங்களையும் அவர்கள் முன்கூட்டியே சேகரித்து வைத்து விடுவார்கள் என்பதால் பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளில் கைது என்பதற்கான தேவை இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கைது செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் அவர்களால் கைது செய்ய முடியும். சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரிப்பதற்கு முழு அதிகாரமும் அவர்களுக்கு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் நேச்சர் ஆஃப் கிரைம், அதாவது அந்த குற்றத்தினுடைய தன்மை என்ற அடிப்படையில்
பெரும்பாலான வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்வதற்கான தேவை இருக்காது என்பதால் அவர்களை கைது செய்ய மாட்டார்கள். இதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடைமுறை. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவரை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான தேவை இருக்கிறது என்ற ஒரு தகவலை இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் ஜான்சன் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். ஏனென்றால் இந்த விவகாரத்தில் பல நூறு கோடி ரூபாய்க்கு முறைகேடானது நடைபெற்று இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான தேவை இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்தார். எனவே போலீசாரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால்தான் அவர் தற்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். ஒருவேளை அவரது மனுவினுடைய உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய அந்த மனு என்ன மாதிரியான முடிவினை நீதிபதிகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்பது இருக்கும்.